கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை அனைவரும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தியானிக்கிற தலைப்பு 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம். இந்த அதிகாரத்துல 1லிருந்து 20 வரைக்கும் பார்ப்போம்னாலும் 4வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, சுவிசேஷத்தை உங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் மனுஷனுக்கு தேவன் உத்தமன் என்று எண்ணினபடினால் இந்த ஊழியத்தை கொடுத்தார் என்று பவுல் அவர்கள் சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, எங்க இருதயத்தை சோதித்து அறிகிற தேவனுக்காக நாங்க பேசுகிறேன்னு சொல்றாரு. அப்படின்னா சபையை குறித்து பவுல் அவர்கள் சொல்றாங்க. அந்த ஊழியத்தை நாங்கள் உத்தமனும் என்று என்னென்ன படியான தேவன் கொடுத்த ஊழியத்தை அவர் கனத்தை குறித்து சொல்றாரு. 2வது என்ன சொல்றாருன்னா, 7வது வசனம் என்ன சொல்றாருன்னா, நான் பச்சைமா நடந்து கொண்டேன், பால் குடிக்கிற தாயாரும் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா எருசலேமை பற்றி சொல்றாரு, எருசலேம் ஜனங்களை குறித்து சொல்றாரு. ஏன்னா தேவன் நம்ம மேய்ப்பரா இருக்கிறன்னு சொல்றாரு. நான் ஆடுகளை காணாம போன ஆடுகளுக்காக தவிக்கிறேன்னு சொல்றாரு. அப்படின்னா எருசலேம் ஜனங்கள், எருசலேம் நகரத்தை பார்த்து சொல்றாரு. ஏன்னா அவங்க என்னோட ஜனங்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பணும்னு சொல்லி எருசலேமுக்காக ஆண்டவர் பரிதவிக்கிற தேவனா இருக்கிறார். அதே 8வது வசனம் என்ன சொல்றதுன்னா, நான் உங்கள் மேல வாஞ்சியா இருக்கிறபடினால் நான் மீண்டும் சொல்லி என்ன சொல்லுகிறேன்னா, எங்கள் ஜீவனை கூட நான் கொடுத்துன்னு சொல்றேன். அப்படின்னா பவுல் அவர்கள் சபையை அந்த அளவுக்கு தாயை போல நேசிக்கிறார். அப்படின்னா தாய் தன் பிள்ளைக்காக இரவும் பகலும் கஷ்டப்பட்டு கொண்டு வேலைகளை பார்க்குறாங்க, மணிக்கணக்கு டைமை பார்க்க மாட்டாங்க. அதே போலதான் பவுல் அவர்கள் சபையை குறித்து அவ்வளோ பாரமா அவரோட ஏக்கமா அப்படி இந்த ஊழியத்தை குறித்து சொல்றாரு. அப்படின்னா தாய் தன் பிள்ளையை மறக்கிறது இல்லை, அதே போல அந்த சபையை நான் மறக்கிறது இல்லை, ஒரு தாயை போல நான் நேசிக்கிறேன்னு சொல்லி பவுல் அவர்கள் சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இரவும் பகலும் நான் அந்த ஜனங்களுக்காக பிரயாசப்படுறேன்னு சொல்றேன். அப்படின்னா ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும்னு சொல்லி சபையை குறித்து அவருடைய ஏக்கமா அவர் சொல்றாங்க. அப்படின்னா இரவும் பகலும் நம்ம ஒரு தாயார் தன் பிள்ளைகளுக்கு இரவும் பகலும் பார்க்க மாட்டாங்க, வேலைன்னு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதே போலதான் பவுல் அவர்கள் ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல சபையை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ள ஊழியன் என்று தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டதனால தான் அந்த ஊழியத்தை அவர் தேவன் கொடுத்தார். அதுக்கு தேவனுக்காக ஒரு உண்மையா ஊழியம் செய்கிறவரா இருக்கிறார். அதே 16 அதிகாரம் அப்படின்னா புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவதற்காக பிரயாசப்படுகிறார். அப்படின்னா எந்த உபத்திரங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும் தேவனுக்காக அவர் ஊழியத்தை உண்மையா செஞ்சார். அது மட்டும் அல்லாத சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்க என்னன்னா, ஒரு சபையில் இருக்கிற பிள்ளைகளை ஒரு தாயை போல நேசிக்கணும், அன்பை காட்டுக்கணும். சபை ஒரு குடும்பமாக நேசிக்கிற சபையா இருக்கணும். நம்ம அதே தண்டிக்கிற நேரத்துல ஊழியக்காரங்க தண்டிக்கணும், அன்பு காட்டுக்கிற நேரத்துல அன்பு காட்டுக்கிறணும். ஏன்னா நம்ம சபை தான் தேவன் வருங்காலத்துல எடுத்துக்கொள்ளப்படுகிறவரா இருக்கிறார். அப்படின்னா சபையை தான் ஆண்டவர் முதலாவது நேசிக்கிறவரா இருக்கிறார். நம்ம சபைக்கு முதலன்மை தரணும். ஏன்னா சபை தான் குடும்பமா சபையை தேடி வராங்க. அப்படின்னா நம்ம சபையில நம்ம அன்பை காட்டுகிறவங்களா இருக்கணும், தேவனுடைய அன்பை காட்டணும். அது வெளிப்பிரகாரமா மக்கள் அதை பார்த்து பிறர் ரட்சிக்கப்படுற மாதிரி நம்ம தேவனோட அன்பை நம்ம காட்டணும். சபை மக்களுக்குள்ள நம்ம ஆறுதல் படுத்துகிறவர்களா இருக்கணும். அதுவே 19வது அதிகாரத்துல வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஜீவ கிரீடமும் தருகிறது யாருன்னா தேவன் தான். ஏன்னா நம்மளாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில அவர் வரும்போது, அவர் சந்நிதியில வரும்போது நாங்க நிற்க பாத்திரமானான்னு சொல்றோம். அப்படின்னா இந்த உபத்திரம் பாடுகள் பவுல் அவர்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் அவர் தேவனுடைய ராஜ்யம் வரும்போது அவர் நித்திய கிரீடத்தை அவருக்கு தரும்போது அதை விட வேற சந்தோஷம் அந்த உலகத்துல வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. இந்த நாட்களையும் கூட நாம ஒரு ஊழியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த ஊழியத்தை நம்ம உண்மையா ஊழியம் செய்யணும், தேவனுக்காக நம்ம ஊழியம் செய்யணும். மக்களை இடத்துல நம்ம அன்பு காட்டுகிறவங்களா இருக்கணும். நம்ம அவங்களுக்கு ஆறுதலைப்படுத்துகிற தேவனா நம்ம ஆறுதலைப்படுத்துகிறவங்களா இருக்கணும். அவங்களுக்கு நம்ம தண்டிக்கிற நேரத்துல அவங்க தவறு செய்தாங்கன்னா தவறை நம்ம உணர்த்து காட்டணும். மற்ற டைம்ல நம்ம அவங்களை அன்பு காட்டுகிறவங்களா இருக்கணும். ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கும் போது அந்த ஊழியத்தை நாம தேவனுக்கென்று உண்மையாக செய்யும் போது தேவன் நம்மளுக்கு ஜீவ கிரீடத்துல வைத்திருக்கிறவராக இருக்கிறார். பவுலை போல நாமளும் உண்மையா ஊழியம் செய்வோம். இந்த வேத வசனத்தை கேட்டு கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதரிகளும் சரி, எனக்கு எந்த விதமான திறமைகள் இல்லைன்னு சொல்லி நினைக்காதீங்க. நேரத்தை இருந்தாலும் வேத வசனத்தை இருந்தாலும் தேவனுக்காக உண்மையா செய்யும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.